இன்னும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போமானால் அநேகரை எழுப்பி விட்டுடலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது வசனம் பின்பகுதி. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது வசனம் பின்பகுதி. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டது உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரே வாஞ்சை என்னன்னு கேட்டால், இன்னும் நிறைய பேர் என்ன செய்யணும்? எழுப்பப்படணும். நிறைய ஆண்கள் குடும்பமாக கோத்திரமாக அணி அணியாக எழும்பி வரணுங்கிறது நம்முடைய தீராத தாகம். அப்படி உள்ளத்திலே ஆண்டு வைத்திருக்கிற வாஞ்சை. அந்த அனல் ஒரு காலம் என்ன செய்யாது? அவிந்து போகாது. அது ஏற்ற காலத்தில் தீவிரமாக நிறைவேறும். ஆனாலும் அநேகரை எழும்பணும் அப்படின்னு சொன்னால் நாம் எழும்பணும். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களில் நம்ம எழும்பி பிரகாசிப்போமானால் அநேகரை நாம் ஆதாயம் பண்ண முடியும். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. தாவீது ராஜாவை பற்றி சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 71:17. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிர் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக. என்னை கைவிட்டுறாரு அப்படிங்கிறாரு. இது தாவீது ஊழியக்காரனாகிய தாவீதுன்னு சொல்ல மாட்டோம். என்ன தான் சொல்லுவோம்? ராஜாவாகிய தாவீதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவருடைய ராஜ பதவி, அவருடைய நிர்வாகம்லாம் சிறப்பாக இருந்தாலும் ஊழியக்காரனுடைய வேலையை தான் அவர் என்ன செய்திருக்காரு. 17வது வசனத்தில் அவர் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினார். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை தன்னுடைய கடந்த காலத்தை நினச்சி பார்க்குறாரு. அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வனாந்தரத்தில் அங்கேருந்தால் ஒரு அழைப்பு பெற்று ஆண்டவருக்கு பிரியமான வழிக்குள்ள வராரு. அப்போ அந்த சிறு வயதிலேயே அவர் என்ன செய்தாரா? என் சிறு வயது முதல் எனக்கு நீர் தான் எனக்கு போதித்து வந்தீர் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்துச்சுங்க அப்படிங்கிறாரு. ஒரு முறை கரடி வந்துச்சு. ஆனாலும் தேவ ஆவியின் பலன் என்னோடு கூட இருந்தபடினால சிங்கமெல்லாம் எனக்கு, கரடிலாம் எனக்கு தூசி